ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் கண்டிப்பாக இந்த செய்தியை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மக்கள்கிட்ட கண்டிப்பாக இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க. போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய பழங்குடியின மாணவர்கள் இலவச பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படுற போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய பழங்குடியின மாணவர்கள் இலவச பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்றதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்குடியினர் நலத்துறை மூலம் சேலம் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பற்ற பழங்குடியின மக்கள் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலையில் சேர்றதை ஊக்குவிக்கிறதுக்காக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 4 விஏஓ இந்த போட்டித் தேர்வுகளுக்கு தங்களை தயார்படுத்துறதுக்கு ஏதுவாக விரிவான பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்துக்கு கீழே 50 நாள் இலவச பயிற்சி நடத்தப்பட இருக்கு. இந்த பயிற்சியின் போது பயிற்சி புத்தகம் மற்றும் மதிய உணவு வழங்கப்படும். பயிற்சி நடைபெறக்கூடிய இடம் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய வேலைவாய்ப்பற்ற அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய படித்த பழங்குடியின மாணவர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் 3வது தளம் அறை எண் 305 செயல்படக்கூடிய பழங்குடியினர் நலத்திட்ட அலுவலகத்தில் வர 16 ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பங்களை பெற்று சமர்ப்பித்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. பழங்குடியின மக்கள் கணக்கெடுப்பு வந்து இப்போ நீங்கள் தன்னார்வலர்கள் நிறைய பேர் எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும் இது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மக்கள்கிட்ட இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க. ஏன்னா எவ்வளோ பேர் வந்து காசு கட்டி படிக்க முடியாமல் படிக்க விருப்பம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிச்சயமாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷனை மேக்ஸிமம் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதனால் அவங்க படித்து வேலைக்கு போனாங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தானே. ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம வந்து படிக்க வைக்கிறோம் பிள்ளைங்கள. 1வது 2வது பிள்ளைங்கள்லேருந்தே எழுத்துக்களை கற்றுக் கொடுத்து. ஸோ அவங்க போயிட்டு வேலையில் போயிட்டு ஒரு நல்ல ஜாபில் நிறைய சம்பாதிக்கிறப்ப நமக்கும் அது சந்தோஷமாக தானே இருக்கும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த பழங்குடியின மாணவர்களுக்கு இந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்துங்க. இது வந்து சேலம் மாவட்டத்தில் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தாலே வந்து போதும். ஒரு 50 நாள் வந்து இலவசமாக வந்து பயிற்சியில் அவங்க கலந்துக்கலாம். மதிய உணவு எல்லாமே வந்து அங்கேயே கொடுத்துருவாங்க. அதே போல் முக்கியமான விஷயம், அந்த பயிற்சி புத்தகமும் வந்து தருவாங்க. எவ்வளோ பேர் புக்கு வாங்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா. ஸோ இந்த புத்தகம் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம வந்து மற்றவங்களுக்கு செய்யலாம். ஆக்சுவலாக போட்டித் தேர்வு அப்படிங்கிறது வந்து நல்லா படிக்கிறவங்க தான் அதில் பாஸ் பண்ணி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. யாரெல்லாம் வந்து ரிப்பீட்டேட்டிவாக வந்து அதாவது கண்டினியூஸாக யார் வந்து படிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பாஸ் பண்ணி போவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நல்லா படிக்கக்கூடிய திறமை இருக்கும். ஒரு டைம் படித்தாலே போதும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ரிவிஷன் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களால வந்து அதில் போராட முடியாது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷம் 5 வருஷம் கூட படிச்சுட்ருப்பாங்க. அவங்க படித்ததையே திரும்ப திரும்ப படிக்க என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து திரும்ப திரும்ப படிக்கவே அவங்களுக்கு ஃபுல்லாக மெமரி ஆகிடும். எல்லாமே இந்த 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 பாடமா அப்போ இதில் தான் இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த ரிப்பீட்டேட்டிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம் போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். இந்த பயிற்சி நடக்கிறதையும் வந்து எடுத்து சொல்லுங்கள். நிச்சயமாக இது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு சொல்லுவோமே. நமக்கு பயன் பெற முடியலைனாலும் மற்றவங்களாவது இதில் பயன்பெறட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ.